கோமாளி வந்தேனுங்க. மழை காலத்துல 2 வரி தான் பாடுவேன். சார் போய் என்னத்தை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க? சார் போய் பேசா இருக்கு. சார் போய் ஹலோ 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 என்னது ஓசோ நோண்டிக்கிட்டு இருக்காரா? யார்ப்பா அது? அரஞ்சூரி மயில். ஹலோ ஹலோ அருமையான கிராமம் சூரக்குடி தானே? ஹலோ ஹலோ இல்லை பேசாமல் இருங்கடா. என்னைய பேச விடுங்கடா. நான் தானே பார்ப்பணும். சரி பேசுகிறா. உண்மையிலே நல்ல ஒரு கிராமம். இந்த பெரியவங்களுக்கு முதல் நன்றி சொல்கிறேன். ஒரு விழாவை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு பெரியவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ மழை பெஞ்சு நாடகக்காரங்கிட்ட அந்த காசை கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு மேல் வழி. அவன் மழை பெஞ்சாலும் சரி இடி விழுந்தாலும் சரி அவங்க நடிக்கட்டும். நம்ம சேகத்தில் உட்காந்து தவண்டி அடித்து பார்ப்போம். அருமையான கிராமம்யா. நல்லா வருவியா ஃபியூச்சரில் வாகப்பு. இந்த வாரம் எங்கள் அப்பா வேட்டியை தூக்கிட்டு பழைய அடிப்பு போவார். அப்போ என்னத்தை நாடகம் நடித்து பொழந்தேன். வாடா வாடா எதுக்கு வந்தானே தெரியல அவன்லாம். இது என்ன கூட்டம்? உள்ளே வந்து பாருங்கப்பு 2 பொம்பளையை பார்க்க அப்படியே வரைஞ்சி கட்டி வர்றேன். இந்த அப்படியே நிற்கிறேன். அதுக்கு 2 பூளை தள்ளி போய் இப்படி உட்காந்துருக்காள். இந்த நாடகத்தில் ஆளுகளை பார்த்தீங்களா? ஆந்ததே மிருதங்கம். இங்கே வருது அவன் ஆந்த, அவன் கட்லா இந்த உட்காண்டேன் பாரு ஈயம் பூசுறதுக்கு. இந்த நீல கண்டேன். ஹலோ சார் போச்சு எக்கோ இவன். நீ எப்போத்தையும் வைப்ப அரை நோனி மைனே வை பூரா எங்கள் அண்ணன் தம்பி இதே. நான் எங்கேயோ போவேன். ஹலோ அந்த 2 பேரும் எப்படியும் பாஞ்சிருக்கேன். ஆகா 2 பேரும் பெரிய அர்னால்ட்டு மயங்க. அங்கே போய் பாடுங்கப்பா. பெரியப்பா தாலி பெதரை தரிச்சு போங்க போ. அவன் இங்கே ஊர் திருவிழா நடத்த கஷ்டப்பட்டு உங்க பகுமானம் மயிர் வேற. ஹலோ ஹலோ அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி சுரக்குடி அருமை நல்ல சபை வணங்கி சூரக்குடி அருமை நல்ல சபை வணங்கி சூரக்குடிலத்த காரி மாடு நட்டு ஓட்டி காரி மாடு நட்டு ஓட்டியே காரி மாடு 2 ஓட்டி 2 காரி மாட்டை 2 ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போற வண்டி ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா கருப்பே வாசலுக்கு எழலமாமா. நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமா. போய் எல்லோ 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 எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ ஆளுயர விச்சரவா அசையாது ஈநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா. ஆளு இரவி தருவா நாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா. ஆளுயர விச்சரவா அசையாது புடியருவா. கருப்பே அசையாது புடியருவா. கெட்டவரம் தந்துருமா ஏசாமி இன்னர்வையி. கேட்டவரம் தந்திடுமா ஏசாமி. கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏசாமி. அந்த 18 படிதான்டா எனக்கு குலசாமிடா. எல்லோ 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 எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ போறா
ஆயிருச்சு உள்ள சூற குடிக்கலாமா தாய் உள்ளையா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு தெரிஞ்சிருச்சு சூரக்குடி கிராம தாயும் பிள்ளையா ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு மாமா ஆமா நாடு திரண்டுருச்சு மாமா நாடு திரண்டுருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தடையல மாமா பள்ளி திருமண நாடகத்தை பள்ளி திருமண நாடகத்தை விடிய விடிய பார்க்க ஆள் இல்ல விடிய விடிய பார்க்க ஆள் இல்லை எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ வாங்க தலைவா வாந்தல தண்ணியை போட்டேன்னா தலைவர் உண்டியா ஊராட்சி மன்ற தலைவர் உண்டியா கிளறுக்குன்னு வாங்க உலகத்தில் இந்த தமிழ்நாடு எப்போ முன்னேறும்னா என்னைக்கு டாஜ்மஹால் கடையை அடைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் முன்னேறும் அப்படி பேசலைன்னா மைத்தை பிடிங்கிட்டு போ அப்படி பேசாதுன்னா டெய்லி 12 மணிக்கெல்லாம் அப்படி கியூவில் திருவியோ சீமாமையே குடி எல்லாத்துக்கும் நீ சொல்கிறேன் உங்கள் மத்தியிலே பப்பனாக இருக்கக்கூடிய கள்ளிச்சேரி எம்கே யாரும் 8 ஆண்டுக்கு முன்பாக பெரியங்கொண்ட ஒரு குடிகாரன் அதே உண்மை அந்த 8 வருஷமாக குடியை மறந்தே இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற இல்லம் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறேன்னா காரணம் அந்த குடியை விட்டதுனால தான் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே நல்லா இருக்கணும் இது எதுக்கு போயிட்டு வர்ற அந்த முல்லை வெட்டி ஆட என்ன மேடையா இல்லை பாராடா ஏய் அதிசய போலா காய்ச்சிருக்கிறான்டா என்னடா மாடுகிட்டலாம் முளைக்குச்சி அத்தரும் போல கேன்னு போலும்ப்பா நீ சிரிச்ச உழப்பாயிராம நீ பேசாமல் இருக்கிய ஊருக்கார சொல்லி உன்னை எரிக்க சொல்லவா ஒழுக்கமா இரு தாலி வெதர் அந்துவோங்க ஏ தம்பி சொல்றா நாடகம் நினைச்சியா இல்லை கட்டலா மீன் ஏலம் நினைச்சியா ஏ என்னடா அப்படி சிரிக்கிற எரிஞ்சு வீட்டு போறா உண்மையிலேயே இந்த மழைன்னு வராம நாடக நடிகர் 10 பேர் காலையில வாரச்சிட்டு கட்டுவாங்களே அப்படின்னு நாடகத்தை நடத்தின இந்த சூரக்குடி என் உயிரில் மேலான என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி அதே ஏப்போ இதில் நாத்து போக முடியுமா நத்திந்து வா உண்மையிலேயே எங்கள் அப்பத்தா வேறெல்லாம் பட்டுக்கிளவி கலிஜரியில் எங்கள் ஐயா விருது கட்டி ஆடும் போதெல்லாம் தன்னை அழகாக கொட்டும் காரும் போகிறதா பாருங்கடி கரை கதறி போகிறதா பாருங்கடி ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பு தான் தன்னண்ணாவினம் தன்னானே தன்னண்ணாவினம் தன்னானே இப்போ பொம்பளைய ஊரம் கூப்பிட்டா ஓடி வருவாளாம் காலை உழப்பி நெக கண்ணெல்லாம் பேத்து என்ன உன் பொண்டாட்டியை காணா அவள் செப்ப இறங்கி போய் கிடக்கா நேற்று முளைப்பாரிக்கு போனா ஏண்டி இதான் கொடுமையா இந்தா கூப்பிட்டா அது ஆம்பளை கிளம்பிட்டேன் சட்டிலாம் அவுத்து போட்டு ஆடுறேன் என்ன வர வர கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது கலாச்சாரங்கள் மாற மாற காலத்துக்கு மாறித்தாண்ட அந்த மழையே பெய்யுது உண்மை சித்திரை மாதம் எந்த காலத்தில் பெய்ச்சு அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் பெய்யாது எங்கே தெய்வம் துடியா இருக்க அங்கே தான் மழை பெய்யும் இங்கே இருக்கு நாங்கள் பரம்பரை கோடாங்கியா பப்புனாத்தான் நிற்கிறான்னு நினைக்காதீங்க ஆடாத சாமி ஆடும் இவன் வீட்டுக்கு போகிறது நல்லது இது யாருமே ஏன் தூக்கிட்டு போங்க திணி மதிக்கலையாடா இவன் என்னைய கிரகந்தேன் விதி விதி தலையெழுத்து அவ்வளோதான் இந்த இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வராங்க எங்கே டேய் ஆம்பளை பையலோட பொம்பளை பிள்ளைய தான்டா நல்லா படிக்குது அதை மூத்திரத்தை வாங்கி குடிங்கடா அவன் குடிச்சிருப்பான் போலடா ரொம்ப உணர்ச்சி ஏன் பொம்பளை பிள்ளை படிக்குதுன்னா இந்த ஊரில் கூட சொன்னாங்க ஒரு வீர தமிழச்சி கலெக்டராக இருக்காங்களாம் உண்மைதானே வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அவங்க அப்பா இருக்கீங்களா யார் ஐயா அப்போ வணக்கம் கண்ணாடி ஓட்டிருக்கீங்களே கலெக்டர் அம்மாட்ட சொல்லிட்டு எப்படியாவது எங்கள் நாடகத்துக்கு ஏதாவது ஏசி கார் வாங்கி தர சொல்லுங்க வர்ற மேடை ஊரா அபியட்டாங்க மாதிரி இருக்காடா உண்மையிலே அதான் கலிச்சேரி கிராமம் எங்கள் ஊர்லாம் உங்கள் மாதிரிலாம் திருவிழாலாம் கொண்டாடுறது கிடையாது ஒரு தெருவில் போனால் ஒரு தெருவில் வர முடியாது அவ்வளோ பெரிய ஊர் மொத்தமே 5 வீடு தான் இவன் வீட்டில் அவன் பேச மாட்டேன் அவன் வீட்டில் இவன் பேச மாட்டேன்
வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், வீட்டில் நீச்சல் தண்ணி வாங்க மாட்டாங்க. ஒல்லி காசு வெட்டுதல், மண்ணை வாரி தூத்துதல், மிளகா வாரி அரைத்தல். மோசமான வய ஊர். எங்கள் அத்தை வீட்டில் போய் சோறை தின்னுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன். பெரியம்மா கதவை பூட்டிருச்சு. நேற்று தாப்பு கொல்லங்குடி காளிகத்தா கோயிலில் காசை வெட்டி போட்டு வந்தேன் கொத்தைய, நீ என் வீட்டுக்கு வராத வீட்டுக்கு போடான்ட்டுருச்சு. உலகத்தில் நேரத்தில் போன்னு பேசுகிறான்னா கப்பலிங்க தெரியான்னு அர்த்தம். காளி துணியை குடிக்க மையம் எதுக்கு போன் அடிக்கிறானு. பொம்பளையாலாம் இருக்கீங்களாத்தா? எங்கன்னு இருக்கிய? இந்த இருக்கு ஆத்தா, வாங்கத்தா. நல்லா இருக்கீங்களாத்தா? இதில் புருஷனுக்கு சோறு விடாம தானே வந்திருப்பேன். என்னத்த சொல்ல, விதி. அப்பெல்லாம் எங்க ஐயா எங்க அப்பத்தாவை கூப்பிட்டு அடிப்பார். 3 மணி நேரம் அடித்தாலும் எங்கள் அப்பத்தா இவன்கிட்ட போய் கேவலப்பை ஆய்வுன்னு போய் சொல்லணும். திருப்பி வந்து வாங்க சாப்பிட வாங்க, அடித்த அடியில் இழப்பாயிருப்பியே வாங்கன்னு எங்கள் அப்பத்தா. அது அப்போ புருஷன் வந்து பொண்டாட்டி அடித்தாங்க. அப்போ இப்போ பொண்டாட்டியை தொட முடியாது. தொட்டுட்டு எங்கள் ஊரில் ஒருத்தன் செப்ப இறங்கி போயிட்டுங்க. அந்த பிள்ளை கராத்தோ கும்பு சூடோ அங்கப்போ அம்பலாரப்பு தானே. ஒரு 1000 ரூபா விடுங்கப்பு. பம்பா பம்பா பாடு தெரிஞ்சா நீ பாடு. நீங்க பாடல் பண்றீடா கட்டாளி மணி. என்னடா இல்லன்னு பம்பா நதிக்கர ஓரம் அந்த மட்டனத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை கழுத்து நிறையா மலைகளை போட்டுக்கிட்டு வாரான். அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். நாங்கள் மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா 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 நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். கொல்லிமலை ராணிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. நீங்க 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. என்னத்தா பிள்ளைய காணாமா? மெதுவா போ, இரு போட்ட வர சொல்றேன், நீஞ்சி போ. பிள்ளைய காணாம முளைப்பாரியா காணாமாடா? என்னடா உண்மையிலே இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எல்லாம் துடியான தெய்வம். இந்த வாரம் இப்படி தெரியும் அப்படி படிப்பேன். மண்டேல போக்கஸை கட்டிட்டேவனா தெரியும். ஓ கவட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கானோ இந்த கிளம்பிட்டாரு. இவர் தான் அவருக்கு ஓனர். போப்பா போய் ஒன்றுக்கு இருந்து கரைச்சி விட்டு போ. பந்தய பிதாமகன் கே புதுப்பட்டி KA அம்பாள் என் அன்பு அண்ணன். KSP கணபதி தீவிர ரசிகன். KS நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிராமணப்பட்டி என் அன்புற சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி. தாய் எங்கே ஓர போ, நாட்டில் கடத்திக்கிட்டு இருக்காங்க போ அங்கிட்டு. உண்மையிலே சாமிகளை உரம் தண்ணியா போட்டான்டா. ஏத்தா உட்காரியா? இப்போ பாரு மண்ணை வரைச்சி ஊற்ற போறேன் உன்னைய. ஓடிடுங்க அங்கிட்டு. வெவ்வேறு கிடக்கிற கடுப்புல பகுமானம் வேற சொல்லு. மிஸ்டர் பாடி ஒழுக்குமாறு பெரிய தாலி எல்லாம் காவலேன்
தக தெரிஞ்சல செய்திபடி காசு இல்லாமல் தெரியவோ ஓவராக பேசுவேன். நான் கூட 1000 ரூபா தரேன், போய் அங்கே போய் படு. இந்த மாடவத்தூர்றாங்க வரு. இப்படி தாண்டா சில பேர் மாட்டுக்காரனை குத்த விடுறது. தமிழுடைய வீர விளையாட்டு இந்த வந்துட்டார். இந்தா அதையா சொன்னா அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டார் இவர் சீமை அம்மையன். உட்காருங்கப்பா, நீங்கள் எல்லாம் படித்து சூரக்குடி கிராமத்தில் உள்ள பெரியவர்கள்லாம் காப்பாற்றணும்டா. நீங்கள்லாம் ஒரே ஒரு விஷயம், எம்கேஆர் சொல்கிறேன்னா இது விளம்பரம் கிடையாது. ஓட பேப்பாயம் ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தன் மட்டும் உழவு வச்சுக்கிட்டு இருந்தாலும் இது யார் பிள்ளையத்தான்? பிள்ளையெல்லாம் கண்டிச்சு வளங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏதோ மயம் போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு செல்லத்துக்கு கொடுத்துட்டு நீ சீரியலை பொப்பரப்பான உட்காந்து பாரு. அவன் பிரிப்பேடு விளையாடும் போது திடீர்னு நீ கூறக்கார வருவேன். அந்த சிவப்பு சட்டை எப்படின்னு செகதில் விழுகலை. நான் கோடாங்கி வாரிசு இல்லடா. போடுற ஆட்டம் தூய்மையை குடிக்க எதில் போய் முடிச்சிருவாங்க. அண்ணே நிற்கிறாள் அந்த செகதில் வந்து உட்காந்து நான் என்ன ஆட்டமா அப்பு அப்பு எப்பாய் ஒரு 1000 ரூபா கொடுப்பா. சட்டி ஓடலையா சொல்றாரு. என்ன அவர் சட்டி போடாத நீ பார்த்துட்டியா? ஆம்பளை தாண்டா என் சிங்கம். போய் வேணா சப்பி விட்டு வா. சி வெள்ளை உட்கார்ற முண்டை. உண்மையிலேயே சிரிப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எல்லாம் சட்டி போடாம இருக்க. என்னது நீனும் சட்டி போடலையா? இருங்கடா அகராதி பயமாக்கலாம். இதில் தமிழனுடைய வீரத்துக்கு மிஞ்சி உலகத்தில் எவனும் கிடையாது. தமிழன் விதிரேன். அதே மாதிரி இந்துக்கள் கலாச்சாரம் மாதிரி எதுவுமே கிடையாதுயா. எவ்வளோ கஞ்சிக்கு இல்லாட்டாலும் என் தமிழன் தெய்வத்தை கையெடுத்து வணங்குவதில் என்னைக்குமே தாமதிச்சதில்லை. உண்மைதான். ஆதி காலம் இந்த சூரக்குடியில் உங்கள் ஐயாக்கா பாட்டமார் வாழ்ந்த காலத்தில் ஊருக்கு ஒரு ஆள் தான் சாமி ஆடுவாங்க. பெரிய அம்பலார் வீடு, பெரிய சாமியாடு வீடு, ஒரு ஆள் தான் சாமி ஆடுவாங்க. இப்போ வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன். திமிருக்கு எல்லாமே. அதுலேயும் என்ன சாமின்னா ஆளுமா டோலுமா பாட்டுக்கெல்லாம் சாமி வருமாடா. அதை போட்டுக்கிட்டு ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு இலவட்ட பையன் ஆடினேன். ஊரே விழுகுது. வந்தது யாருப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு ஊரே விழுந்து யாரா வந்ததுன்னு கேட்டால் அந்த பையன் சொன்னேன்ப்பா நான் தான் பிள்ளையாருன்னேன். பிள்ளையார் எந்த காலத்தில் ஆடிச்சு? என்னப்பு நாடா வேணாம்ட்டாங்களா? நம்ம நியூஸ் வரவே இல்லையடா. ஆமாம் 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்ட போப்பா. என் டிரைவரை போய் பாரு, ப்ராய்டர் ஓட்டினவன். இந்த ஈரத்துக்கு எதுவும் வண்டி எடுத்து சாலை அடிச்சிடாமடா. என்னப்பு சரி சரி சேர் எடுத்து வந்து போடுங்க. அந்த நிற்கிற உறவுகள் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து உட்காருங்க வாங்க. ஏன்னா நீங்கள் நின்றுக்கிட்டு பார்க்குறது எனக்கு கால் வலிக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்து பிள்ளையெல்லாம் வந்திருப்பீங்க. எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். இந்த உலகத்தில் யார் பெரிய ஆளுனா நம்ம அத்தனை பேரும் விவசாயிகள் மகன். நம்மளை அத்தனை பேரும் தான் பெரிய ஆள். கள்ளிச்சேரி எம்கேஆர்லாம் நான் பெருமையாக சொல்லுவேன். நான் செம்பரியாடு மேய்ச்சவேன் பெருமை. ஆடு மேய்ச்சவேன். ஆடு மேய்ச்சத்தேன் நாடக உலகத்துக்கே வந்தேன். இது பெருமை. 6 அறிவு உள்ள மனிதனுக்கு இல்லாத நன்றி விலங்குகளை வழங்க நம்மளை அதை கஞ்சி ஊற்றி காப்பாற்று. இதான் ஒன்று. நீ லைட்டை இப்போ கலெக்டரியா ஒரு சூத்து தெரிக்க போது. இப்போ கலெக்டரா கலெக்டரா வாடா மேலே வாடா மேலே வாடா. ஐயப்பேன் முருகன் இங்கிட்டு பொம்பளை ஆளுக்கு சொல்கிறேன். ஏத்தா நம்ம ஊர் சூரக்குடியில் ஓம் சக்திக்கு மாலை ஓடுவீங்களா? போடுங்க போடுங்க போடுங்கத்தா. ஓம் சக்திக்கு நான் தான் சொன்னேன். அத்தை தண்டி வண்டியை சாச்சிட்டாளுங்க. நான் தான் சொன்னதுத்தா, நான் தான் சொன்னேன். ஆத்தாவுக்கு ஒழுக்கமாக மாலை ஓட்டு போய் மாலையை செலுத்திட்டு வந்தால் நீ நல்லா இருப்ப. ஆட்டம் போட்டேன்னா ஆத்தா முதுகில் குத்திரும்டே. அந்த தண்டி நீலக்காரை சாச்சி விட்டாளுங்க. அதில் உங்களுக்கு என்ன உதியால ஆட்டம் கேட்குது? புருஷன் தன்னால் கொத்தனார் வேலை பார்த்து சிம்முண்டு காலில் பொத்து விளக்கெண்ணையை தடவி அவன் மட்டை கம்புது அவன் கம்புதுன்னு தெரியாமல் உங்களுக்கு 2500 ரூபா ஓம் சக்திக்கு கொடுத்து விட்டா நீ எங்கே வர? ஓம் சக்திக்கா வர? ஓம் சக்தி போனவுடனே அதுக்கு ஒரு தலைவி இருக்கும். அந்த தலைவிட்ட சொல்லுவாங்க பெரிய தலைவி சக்தி. உடனே அவங்க என்ன சக்தி? நாம் மேல்மருவத்தூர் போய்விட்டு சக்தியை செலுத்தி விட்டு கோல்டன் பீச்சு செல்ல வேண்டும். அங்கே போய் வறுத்த மீன் சலுப்புற வேண்டும்.
ஆகட்டும் சத்தி. பிறகு குற்றாலம் போவோம். கொடைக்கானல் சாமிக்கு போறியா இல்லை பிக்னிக்கு போறியா? போறவன் போல தன்னுடைய குடும்பத்தை நினைத்து ஒரு மனதோடு பக்தியோடு யார் ஒருத்தர் போறீங்களோ, நீ கோயிலுக்கு போறதுக்குள்ள சாமி உன் வீட்டில் வந்து உட்காரோம். நீ குத்தாட்டம் போடுறிய, டிரைவர் என்றது உன் வீட்டு கிள்ளிக்கிறியா? ஓட்டுநர் என்பவர் யார் தெரியுமா? நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்லாம். நீ சொல்றேன், டிரைவர்லாம் லேசா நினைக்காதீங்க. அத்தனை குடும்பத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களும் உள்ள உட்கார்ந்துருக்கு நம்ம நம்பி. இப்போ நம்ம நம்பி போறது யாரு? கருப்பே இந்த மாதிரி ஜாமியத்தேன் என் குடும்பத்தை காப்பாத்து. அதனால தான் ஓட்டுநர் என்பவர்கள் கருப்பனுக்கு சமம். நீ மதிக்கலையே என்ன? இதில் இந்த ஓம் சக்தி தலைவி டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அந்த டிரைவரை சித்திரவை எடுத்தான். சத்தி சாமி பாட்டு போடுங்கள். அவன் மாரியம்மா எங்கள் மாரியம்மா. கடைசி சீட்லேருந்து ஒரு சத்தி இந்த தலைவி சத்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த பாட்டை போட்டீங்கன்னா சத்தி வேகமாக போக முடியாது, குத்து பாட்டு போட சொல்லுங்கள். ஆளுமா டோலுமாலாடா, கட்டிப்பிடி கட்டிப்பிடிடாடா. என்ன பாட்டு கேட்குது? இவன் தாண்டா டிரைவராக போயிருக்கேன், கரெக்டாக சொல்கிறான்டா. அது கட்டிப்பிடி கட்டிப்பிடியா போட்டவொன்னே எல்லா சத்தியும் எந்திரிச்சிடும். எந்திரிச்சு டிரைவர்கிட்ட போய் கிச்சா கிச்சா. அவன் 4 நாளாக பொண்டாட்டியை விட்டு வந்திருப்பேன். அவன் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டாக்குன்னு ஆக்சிலேட்டரை கூட மிதித்து வண்டியை சாய்ச்சிக்கிட்டேன். சாய்ச்சவனே அதில் ஒரு சத்தி செல்ஃபி எடுத்து, நாங்கள் வரும்போது சத்தி எங்களை கவுத்தி விட்டாள், மயத்தை புடுங்கிட்டான். சிரிச்சுக்கங்கத்த நல்லா சிரிங்க. எத்தனை தெய்வத்துக்கு வேணா நீங்கள் மாலை ஓடலாம், நேர்த்திக்கடை வைக்கலாம். உங்கள் பாட்டை மாறு தொண்டு தொட்டு கும்பிட்ட உங்கள் குலசாமி மட்டும் மறந்துடாதீங்கய்யா. குலசாமி தான். நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை. எங்கள் குலசாமி 18ஆம் படியான், கையில் 18ஆம் படியான். இது அழகமலையான் கயிறு. எந்த சாமி கயிறும் கையில் கட்ட மாட்டேன். ஏன்? நம்ம குலசாமி தான் நம்ம கும்பிடணும், அதான் உண்மை. எல்லா சாமியும் போய் அதை கும்பிட்ட இதை கும்பிட்டுனா உன் வீட்டில் தெய்வம் நிற்காது. இன்னைக்கு சொல்கிறேன், தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை உய்த்தாரையா வெறும் பாசமிகு நம்மளா. அட தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவாரா கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட அப்துல் கலாம் ஐயா. தமிழக மண் மீது புகழ்ந்து மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். புறம் தமிழ்நாடா கேரளாவா ஆந்திரா? அதே இந்தியா வல்லரசாகாமல் இருக்கிறது காரணம் அதே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவிடம் போர் தொடுக்க தயங்குவதற்கான காரணம் ஏபிஜே அப்துல் கலாம் என்பதை மறந்து விடாதீங்க.
அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்கள்னால தான் இன்றைக்கி எத்தனை நாடுகள் இந்தியா பார்த்து பயப்படுது. நமக்கெல்லாம் பெருமையா? அப்துல் கலாம் ஐயா அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் படித்தார். அவர் அறிவாளியா வரலையா? நாட்டுக்கு பெருமை சேர்க்கலையா? இன்றைக்கி என்ன பண்ணுறிய? பிள்ளை தவந்தவனே மஞ்ச வண்டியில் ஏற்றி விட்டுற, மாதத்துக்கு 25,000. அந்த பிள்ளை போய் அங்கே என்ன படிக்க போகுது, கலெக்டராக படிக்க போகுது, தவக்கிற பிள்ளை கொண்டு போய் இட்லியை ஊட்டி விட்டு பேண்ட பிய கழுவுறதுக்கு ஒரு ஆள் 25,000. இதில் அப்பங்காரன் பெருமையாக சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், உன் மயனை சேர்த்து விட்டீங்களே குட்டி பாப்பாவை, என்ன சொல்கிறான்? இப்போ 87,000 செலவு பண்ணியிருக்கேன் ப்ரோ, 4 மாதம் ஆச்சு. சொல்கிறான். பரவாயில்ல, ஸ்கூலில் சொல்கிறான். 2 வருஷம் கழித்து கேட்பேன், உன் மயன் இப்போ எவ்வளோ செலவாயிருக்கு? 3.5 லட்சம் செலவாயிருக்கு. இப்போது இஜெட்டு தொடுறான், இஜெட்டு வரைக்கும் வர்றான், மைத்தை பிடுங்குறான். காசை போய் கரியாக்கதை விட பெத்ததாயுதப்பன் அறிவிப்பாலை ஊட்டி வளர்த்தால் ஒவ்வொரு பிள்ளையும் ஏவுகணை நாயகனாக வரலாம். பெரியவங்க இருக்காங்க, இந்த பெரியவங்களுடைய இந்த வலியும் வேதனையும் இந்த கிராமத்தை கட்டி காப்பது எப்படி என்று அவர்கள் வயதுக்கு வரும்போது தான் இந்த இளைஞர்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. லேசா நினைக்கிறீங்களா? திருவிழா நடத்துறது லேசு கிடையாது. இப்போ அம்புட்டு பேத்தி ஒன்று சேர்த்து சின்ன பிரச்சனை கூட வராமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாளைக்கு ஏதாவது ஒன்றா கைகட்டி நிற்கக்கூடிய என் உறவுகள்னால் பெரியவங்க தான். நமக்காக இருக்கக்கூடிய அவங்க பாதத்தை வணங்குறேன். அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. ஒரு சில ஊர்லலாம் ஏன் பெரிய ஆளுக்கு மரியாதை இல்லைன்னா, பெரிய ஆள் உங்கள் மரியாதையை நீயே கெடுத்துக்கிற. உன் தம்பி மையன் கணேஷ் போயில ஓட்ட, நீ வெண்ண மையன் பெரிய ஆள் போய் எனக்கு மட்டும் விட்றான்ற. அப்புறம் போயில கொடுத்தவே உன் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வயலுக கம்மாக்கரில் உட்காந்து சேவக்கரியை வதக்கி தின்ட்டா நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பெரிய ஆள் போயிடுற. பெரியப்பாவுக்கு 2 ounce ஊற்றுங்கடா. பெரியப்பு நீ பெரிய ஆள், நீ போப்பா ஊற்றுங்கடா வெண்ண மைங்களா அப்படின்னா அப்புறம் குடிச்சு விட்டு உன்னை வெதரில் தூக்கி போட்டு மிதிச்சு விட்டா நீ எதுக்கு அழுகிற? பெரியவர்கள் பெரியவர்களாக இருந்தால் சிறியவர்கள் சிறியவர்களாக இருந்தார். முந்தி காலத்திலலாம் இந்த சிவகங்கை மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது. உண்மையிலே வீரன் நிறைந்த மாவட்டம், பெரிய கிராமமாக இருக்கும். ஊரில் பெரிய நாட்டமாக இருப்பார் வயசானவர். 2 பேர். அப்போ சாராயம் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக சாராயம் இருந்துச்சு. எங்கள் ஊர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிள்ளத்தி விழாக்குளம், மானாமர பக்கத்தில் உள்ள பிள்ளத்தி விழாக்குளம் தான் எங்கள் தாய் கிராமம். அங்கே சாராயத்துக்கு நாங்கள் சாராயம் காய்ச்சினால தான். இப்போ கிடையாதுயா, போலீஸ் இது எப்போ போட்டுறாதையா, இவன் வேறு சாராயம்ன்றான், திருந்தி வாழ்கிறோம். அப்போ சாராயத்தை குடிச்சுட்டு 4 பேர் சண்டை ஓடியான் ஊர் மந்தையில். அங்கேருந்து அந்த நாட்டாம நெஞ்சுக்கு வேட்டியை கடிக்கிட்டா, அவன் யார் மையன்டா? ஆர்வம் மையனாடா, என்ன சண்டை ஓடுற? காலையில் 30 வரேன்டா, போடா. ஐயா ஐயா வந்துட்டாரா, கையிலையை கலட்டி விட்டாங்க, மரியாதையாக போனாங்க அந்த காலத்தில். இப்போ 4 பேர் இளவட்டம் சண்டை ஓடட்டும், அதே ஆளை இங்கே கூட்டிகிட்டு வா. அது எவன்டா இங்கே சண்டை ஓடுறது? போக மாட்டாங்க, எதிர்த்து இவரை எதிர்த்தே வருவாங்க. என்ன சொன்னேன்? இல்லை என்ன சொன்னேன்? எவன்டான்டே. எதுக்குடா நீ எவன்டான்னு சொன்னேன்? வா அடிச்சு பார்ப்போமா. உங்களுக்கு இந்நேரம் என்ன வேலை, உனக்கு என்னடா வேலை? பெரிய மனுஷன் மூடிட்டு போய் பாரு. ஏன் மரியாதை குறைந்து விட்டது. காலம் எதை நோக்கி போகிறதுன்னு தெரியலை. பெரியவங்களுடைய அருமை அந்த வயதுக்கு வரும்போது தான் தெரியும். அதனால் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. இளைஞர் பூரான், இளைய சமுதாயமே ஓம் போக்கில் போனேன்னா இந்த ஆத்தா என்ன வியாபாரம் பார்க்குது? இந்த வயசுலேயும் உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழச்சியை எம்கேஆர் தலைவனங்கிறேன். ஆத்தா நல்லா இருந்தா. இங்கே இருக்கக்கூடிய இந்த படத்தளபதி நாயகி அம்மன், சிறைமீட்டு ஐயனார், செவிட்டு ஐயனார், இதெல்லாம் துடியான தெய்வம். உங்கள் பாட்டைமார்கள்லாம் அந்த சாமியை எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த ஊருக்கு எப்படி பிழைப்புக்கு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உண்மை வரலாறுலாம் நிறையா இருக்கு. ஆனால் எத்தனை கோயில் ஆலயத்திலே கதவை திறந்து வச்சு தீவாரணா காட்டலாம், 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? அங்கே தான் விஷயமே இருக்கு. இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு, எப்படி அழகர் கோயிலை தஞ்சமாக இருந்து நம்மளை காத்துச்சு? கருப்பேன் வரலாறை கூப்பிட போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த செகுட்டு ஐயனார், சிறைமீட்டு ஐயனார், இங்கே இருக்கக்கூடிய இந்த பழத்தரவு நாயகெல்லாம் துடியாக இருந்துச்சுன்னா சாமி தூக்கி எறியும். அதே மாதிரி புருஷன் வைவானே அடிப்பான்னு சொல்கிற பொம்பளை ஆடாமல் சிம்படுங்காமல் வீட்டுக்கு போயிரு. ஏன்னா நீ மங்கு மங்குன்னு குதிச்சு ஓன் சேலை அவந்ததுக்கு உன் புருஷன் அறுவடை எடுத்து எண்ணெய் வெட்ட வரேன்.
அதே மாதிரி ஆம்பளை ஆடுறது சரிட்டு சட்டி கண்ணு கண்ணாக இருக்கிற ஆளை ஆடாத. நெஞ்சுக்கு தூக்கி ஆடுற பூரா தலையில் 1000 கண்ணு பானை மாதிரி. நேற்று நடந்துச்சு. நேற்று அப்படித்தான் தேவகோட்டை பக்கம் நாடகம். பொண்டாட்டி ஆடினதுக்கு பொண்டாட்டி 2 அரை அரைஞ்சா சிமிக்கி அந்து வச்சு. எதுக்கடா அடிச்சேன்னு கேட்டேன். நான் அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிற்க போகிறேன், இவன் ஆடி என்னை கேவலப்படுத்துறாடான்னு. அந்த மாதிரி இருந்தால் போயிருங்கத்தா. ஐயா விழா கமிட்டி நாட்டாம ஐயா, அம்பலார் ஐயா, இங்கே வாங்கய்யா. இந்த 3 பாடியை தூக்குனா நாடகம் நல்லா இருக்கும். கெடுத்து போடுவாங்க, தூய்மை குடிக்க இங்கே வாங்க. சாமியை கூப்பிட போகிறேன். மற்ற நேரம் வீதி அள்ளி போட்டேன்னா ஓதம் 7 டன் ஆயிரும். எப்போ உங்களை வந்து அதட்ட சொன்னானா பேரம் பேச சொன்னா? நல்லா ஆளுப்பா நீ, பெரிய மனுஷன். போய் படக்குன்னு எந்திரிச்சு போடான்னு சொன்னா தானே பயப்பட. நீ போயிட்டு சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க, நம்ம ஊர் சொந்த ஊர், இப்படி சொன்னேன்னா எப்படி பார்ப்பாங்க? அமட்டுப்பா, போய் அறுவல் எடுத்து வெட்டு போ. அப்போ அந்த பாடி தான் முத. ஐயா சம்பந்தம் இல்லாத ஆளை தூக்கிட்டு போற நீதாயா டிரைவர், நீதான் எங்கள் அண்ணன், நீதான் டிரைவர், உன்னையத்தான் வண்டி ஓட சொல்லணும். எங்கள் ஐயா அப்படித்தான் பெரியம்மாவுக்கு முடியாதுக்கு பெரியப்பா தூக்கி போட்டு சாட்டைக்கிட்டு அடிச்சார் எங்கள் ஐயா. அந்த மாதிரில இருக்கு ஓம் பகுமானம். அவர்னே இந்த சிவப்பு சட்டை ப்ரோ நாட்டாமையா, இது அம்பலாரா நாட்டாமையா, அவர் மடுவை பிடிச்சி திருவி விடியா. அப்போ நீங்கள் என்னப்பு எப்போ நீங்கள் எதுக்கு வந்திய? நம்மெல்லாம் பெரிய உடம்பால், அங்கிட்டு போங்க, உங்கள் கராத்தையெல்லாம் இங்கே செல்லாது. இங்கே வர மரியாதைய சேர் எடுத்து போட்டு உட்கார சொல்ல. ஹலோ, அமைதியாக இருங்க. சாமியை கூப்பிட போகிறேன். உண்மையான இந்த ஐயனாரும் இங்கே உள்ள இந்த படத்தளபதி அம்மை இந்த கருப்பை இருந்துச்சுன்னா, உங்கள் பாட்டைங்க கட்டிக்காத சாமி உண்மையாக இருந்துச்சுன்னா சூறக்கூடியில் தூக்கி எறியும். சுணங்குச்சுன்னா எல்லாம் சுணங்குறதே. நாங்கள் பரம்பரை கோடாங்கி கூப்பிட போகிறேன். அதே மாதிரி இலவட்டம் ஆடாத. ஏன்னா இவன் தண்ணியை போட்டு 1 மணி நேரம் ஆடுறான். யாரு இந்த வேட்டியை ஊற வச்சாலும் அழுக்கு போகாது. ஏய் சூப்பர்ரா சோனமுத்தா, இங்கிட்டு சுற்றிட்டு வந்தேன் பாடுறா, இவன் தான்டா டிரைவர். ஐயா ஐயா அம்பலார் ஐயா, என்ன வானே, நீ எதுக்கு பொம்பளை கவச்சிக்கு உள்ளே போயிட்டே இருக்க? என்ன நீ இங்கே வா, எங்கள் அண்ணன் தான் மூத்தது, அது பொம்பளை இல்லாமல் இருக்காது. உனக்கு உள்ள என்ன வேலை? டான்ஸுக்காரையை கரெக்ட் பண்ணுறியா? அங்கெல்லாம் போகாத, பாலுக்க வச்சு அடிக்கத்தான் செய்யும். எரிச்சிருங்களேன். ஆனா உன் பொண்டாட்டி ஊற வச்சாலும் துவைக்க முடியாதரா. அதை வேட்டி முக்குறு நீ அழுக்கு இருக்கான். நீங்க போங்க போ. ஐயாரு அது ஓட்ட குட்டி மாதிரியே போது வருது. கீதாரி மைனே போ. ஏலே லைட்டை உடச்சே விடுவேன். அப்புறம் சாமியை கூப்பிடுறேன். கருப்பா அரும்பு குறையக்கூடாது. ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு வழிகுண்ட நாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு விளையக்கூடிய மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அந்த மலையாள நாட்டு சாமி அந்த அரசனுக்கு தொட்டி கட்டலே. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா, இது இப்படி சோதனை பண்ணது, நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மறுக்குது என்று திட்டி குமுறுதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோடையார்களோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே இந்த விஷயம் தெரிஞ்சு புறப்புறாண்டா காசி விஸ்வநாதனை நோக்கி. காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாராமாத்து கொடுடா என்று சொல்லி காசி விஸ்வநாதனிடம்
மடிப்பிச்சா கேட்கிறான் மலையாளத்து அரசே கருப்பு. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்ல மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதே. அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு பிள்ளைய வந்த நேரம் அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள் 60 பிள்ளையும். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது. கருப்பு. நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாளத்து அரசே பாட்டைங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிர கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பாக்குங்காலாம் ஓடி வடகருப்பா. அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தாரவாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒத்தா பிள்ளையா நிக்குதுடா. எந்திரா இது பொல்லா கருப்புடா. இது அரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இவன் ரோஜாக்கார சாமிடா. ஓடி வடகருப்பா. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை. என் கருப்பனை என் கருப்பன் பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பன் பெட்டிய. என் கரை புரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பன் பெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உட்காந்து எந்த மக்களை காக்க? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களால் அழகு மலை வனக்காட்டுக்கு மந்திரம் பண்ண வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாட்டா 18ஆம் படியாய். 18ஆம் படி கருப்பா. வீரம் பத்தலே எங்க கருப்பனுக்கு சூரங்குடியில வீரம் பத்தலே. எங்கட்டிக்கார சாமி நீ ரோஜாக்கார தங்கமுடா. கொஞ்ச நேரம் குதிச்சு வர போறையா? இல்ல உன் தொட்டி பிள்ளையல பேயடிக்க விட போறையா? அது நலையில இந்த சூரக்குடி கிராமத்துல நம்ம முப்பாட்டே ஆண்ட காலத்துல இந்த சூரக்குடி கிழவே கிழக்க கீநாடு போறாரு. அங்க கிடமாட்டு கண்டு வாங்கி வர. அப்ப சூரக்குடி கிழவி சொன்னுச்சா இந்த கண்டை வாங்கி வந்து என்ன செய்ய போற? அப்ப நம்ம கிழவன் சொன்னாரா இத சூரக்குடி கோயில் மாடா வளர்க்க போறேன். மாடு வளருது இந்த சூரக்குடி கம்மாகரை எல்லாம் மணிச்சத்தம் கேக்குதுடா. அப்ப மாடு பெருசாக நம்ம கிழவன் ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். அப்போ ஊரு மக்க வரமறுக்க இந்த மாடு வாடியில விளையாடாம போனா இது சூரக்குடி கிராமத்துக்கு அசிங்கம். முன்னு ஊரு மக்க வரமறுக்க இந்த சூரக்குடி கிழவே ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு. அப்ப கிழவி சொல்லி அழுதுச்சா மாலையிட்ட எங்கனவரு ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புல
அப்ப வலது கொம்புள்ள சிறைமீட்டு ஐயனாரன், இடது கொம்புள்ளைய செவிட்டு ஐயனாரன், அடத்து முள்ள நிக்கிதடா படத்தளவே நாயகியம். வெட்டும் பறியுது அலங்காநல்லூர்ல வெட்டும் பறியுது. கிழவன் சொல்லி மாடவுக்குறான், இது சூறாக்குடி கோயில் மாடியா. நான் ஒத்த கயத்துல ஒத்தையில கொண்டு வந்தேன், மாடிய தாண்டுது கருப்பு. இந்த சூறாக்குடி கோயில் மாடு வலது கொம்பாக்கிது, இடுப்ப முறுக்குது. எங்கடா இந்த சூறாக்குடி கோயில் மாடு இடது கொம்பாக்கிது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன், அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா, இந்த சூறாக்குடி கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. பொல்லா பைய சாமி மாடு, அன்னைக்கு பாட்டங்காலத்துல கொம்பா சாச்சா மாடு, இன்னைக்கு சொனக்கி படுக்கிறியா. இந்த நாட்டு மக்கள் மகிமையா அறியணும். என் கல்லிச்சேரி நல்ல கம்மாயா உத்தாங்கரையா. எப்போ உனக்கு உடமரம் தான் படுக்க என்னைய நாடும் ஊரா பேரு வாங்க வச்சே. என் கல்லிச்சேரி காளிமுனி ஐயா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. இந்த சூறாக்குடி சாமிய பூரா கொஞ்ச நேரம் தட்டி தூக்குறேன் கல்லிச்சேரி காளிமுனி ஐயா. இதுவரைக்கு நீ அள்ளி கொடுத்த சாம்ப நாட்டுல அரும்பு குறைஞ்சதில்லே. கொஞ்ச நேரம் சூறாக்குடியில உள்ளே உன் தங்கச்சி இந்த படத்தலைவிதி அம்மனையும் இந்த இங்க உள்ள இந்த ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்கள் உன் மகிமையை அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி பாடா. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா, சாஞ்சாடு விச்சாருவா சாமி விச்சாருவா. தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா, சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. வெள்ளி நல்ல முடியருவா என் ஜெகட்டா ஐயனாரா காணமுடா. இங்க உள்ள என் படத்தளபதி அம்மா கொஞ்ச நேரம் நீ அருள்வாக்கு சொல்ல. இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் சூறாக்குடியில நீ எந்திரி. காளியம்மா வாமா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா, ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானியா என் நொண்டி சோனையாவ காணமுடா. உனக்கு ஒரு காலு நொண்டியாடா, நீ படுத்தது கலுங்கடியா. இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா, ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா நீ குதிச்சு வாடா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடம்மா சாமி சல்லாடம்மா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்களம்பு சல்லடாமா கருப்பா சல்லடாமா. மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியல. இந்த கீ நாட்டுக்கு வந்து இந்த மக்களை காத்தது உண்மையானா உன் கச்சைய பேக்கரையா நின்றுச்சா இல்ல தெம்பு குறைஞ்சு வச்சாடா கருப்பனுக்கு. என்ன
பொன்னலாங்குடியே மூணா சூரக்குடி ஸ்ரீ படத்தளபதி நாயகி அம்மன் முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு வர்த்தகர்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும் காண வருக. மூணா சூரக்குடி கச்சேரி திடல் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மூணா சூரக்குடி வர்த்தகர்கள் நாடகத்தை நடத்தி இந்த சாமியை ஒரு மனதோடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கும்பிட்டாலும் பக்கத்தூர்லேருந்து இந்த சூராமா என்ற அன்போடு வருகை தந்து உள்ள வெளியூர்லேருந்து வருகை தந்து உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அது மனசாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரசனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேசுகிற அஞ்சுதம் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி. அவங்க குடும்பத்தில் ஒருத்தரோடைய பேரை சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. என்ன சொல்றீங்க? அருமையான பெருங்கொண்ட ஆளுகப்பா. வந்திருக்க வள்ளி துவரங்குறிச்சியில் பிறந்தாலும் எம்ஏ பள்ளியம்மா மேல் படிப்பு படிச்சிருக்கா. கொடா முண்டை ஆத்தா இப்போ என்ஜில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 22 வயதாகி இன்னும் சவள பிள்ளை போல் திருக்கிறார் எனது அன்பு மகன். அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு சூப்பர் ப்ரோ. ஆறுமணிய சக்கரவர்த்தி இங்கே இருக்கக்கூடிய ஐயனாருக்கும் இந்த படத்தளபதி அம்மனுக்கெல்லாம் நாங்கள்லாம் திருவிழாவை கும்பிட்டு பூ மாலையெல்லாம் போடுறது காரணம் நாங்கள் இல்லை, உங்களை மாதிரி பூக்கட்டும் தொழில் புண்ணியமான தொழில் செய்யக்கூடிய நீ. அப்புறமா உனக்கு நான் செலவுக்கு தரேன், அங்கிட்டு போ. பெரிய சேட்டு மக, அங்கிட்டு போ. உனக்கு நான் தரேன், அங்கிட்டு போ. நல்லாரு என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி. எத்தனை அரக்கனாக இருந்தாலும் அவன் பெரிய ரெவடியாக இருந்தாலும் ஊரில் அவர் தான் வச்சது சட்டமாக இருந்தாலும் பெத்த தாயின்னு சொன்னால் உருகாத மனமும் உருகும்டா. இங்கே இருக்க அத்தனை பேருமே பெத்த தாய் அன்புக்காக இயங்கக்கூடிய என் உறவுகள் தான். தாய் தான் உலகத்தில் பெரிய ஆள்றா. பெத்த தாயோட பாட்டு ஒரு பாட்டு பாடு, அதோட பாடுறா. நீ ஏன்டா தேல் கடிச்சியமாக நிற்கிறிய? என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி லேசா குனி. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வசையிலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே. அம்மா பாட்டா ஓகே நாடி தூளே. அம்மா பாட்டா நீ தானே அழுகிற மாதிரி பாட சொன்னேன். கொஞ்சம் உள்ள வரையா கேசரி எடுத்தானே. ஐயா அம்மா பாட்டு பாட சொன்னா சிக்கு வாழை நக்கு வாழை என்ன பாட்டுறா வர்ற? அதுக்கு தேவை அவன் மூஞ்சில முழிக்காத அதை புத்தி வரமுட்டேன். வேற தலை மாடு எண்ணெய் ஊற்றி நக்குன மாதிரி மண்டை. அம்மா பாட்டு பாடி சொல்லடா. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை போதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? ஹலோ எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுட நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று காலத்திலும் நீ கலகல
தொடச்ச ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா கைதட்டலாம். அப்போ 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 கைதட்டி போப்போ. வாழ்த்துக்கள் போறோம். மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் வாழ்த்துக்கள். எவன் ஊரே அடிச்சுக்கிறதாலும் வெத்தலை ஓட மறக்காத. வெத்தலை ஓட்டு வெத்தலை போட்டு பவுண்டா கேனில் துப்பி போய் அதை எவனா சரக்குன்னு அடிச்சுட்டு போய் வெட்டிட்டு கெடுத்துட்டு கேவலப்பை மருதமணியா இப்போ 2வது வாட்டில் குளுக்கோஸ் செய்கிறது மூடு. வெம் பாவம் சூம்பி போய் குளிர் நடங்கிட்டு கிடக்கேன். லேஜாக மழை விழுந்தாலும் முண்டைக்கு நரம்பு இழுத்துறோம் வெட்டி வெட்டி. ஏதோ பொம்பளை கதை புள்ள படுத்து கிடக்கேன் பேசாமல் வருவேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி இந்த வர நாயை
கொஞ்ச நேரத்தில் கொட்டையை கட்டி தெரிஞ்சேன். வானே நல்ல கொட்டானே போனே. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம் அடிச்சு கொடுப்பாங்க. சிரி செல்வம், செல்வம் சிரி. தற்சமயம் ஆடுகளத்திலே ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சுரக்குடி ஐயனாருடைய காலை. அப்பா மாடு சீருதுப்பா. அந்த காலையை ஒரே முனப்போடு அடக்கியே திருவமன்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற அணியினர். மாடு சீருது, வீரர்களா பார்த்துங்கப்பா. போடுறா மாடு சீருது. பார்த்து புடி கைத்த பிடிக்காத போடுறா. அதான் மாடு அவுத்து 4 நாள் ஆச்சு போய் முண்டை. ஆனா மழையே வரல. இந்த தண்டி கொடை கொண்டு வந்திருக்கேன். நீ கூறக்காரை மாதிரி நீ எந்நேரத்தில் கொடை கொண்டு வந்தே மழை நக்கிட்டு போயிடுச்சு. நீ வீட்டுக்கு மாமா வீட்டில் குடும்பத்தை பார்க்க மாட்டேன். என்னை பார்த்துட்டு போய் உழ வைப்பேன். அங்கிட்டு போய் என்னை ஓத்தாங்கமான வைவேன். என்னத்த இந்த மண்டி ஓட்டேன். அண்ணன் மண்டி ஓட்டி என்ன ஒண்ணு சக்கரவள்ளி கிழங்கு பிடிங்கி அழைச்சி திங்க என்ன பண்ண காத்திருக்கானு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் மூத்தவர் புதுக்கோட்டை. எந்த பொம்பளை உனக்கு அமையாதுறான். கடைசி வரைக்கும் தாலைக்கு மண்டி ஓட்டுதேன். எதில் விட்டேன்? வாயில. அவனும் கம்பெனி சேர்ந்துக்கிட்டான்டா பழி வாங்கிறதுக்கு வழியிலேன்னு. என் அன்பு தம்பி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை. அவன் கோட்டை பழைய கோட்டை புதுக்கோட்டை ஏகே ஆறுல அவர்கள் ஆல்ரவுண்டேஜ். உண்மையிலே திறமையான ஒரு ஆல்ரவுண்டு. எல்லா இசைக்கரையும் வச்சுருக்காரு. அம்புட்டியும் வாச்சாருன்னா இந்த ஊரில் 7 நாடகம் போடணும். போதும் அம்புட்டி சாமான் கட்டிட்டு வீட்டுக்கு போ. நீ என்ன செய்ய போகிற விதி இங்கிட்டு வா. இதை கொண்டு வராதுன்னு சொன்னால் கேட்குறியா? வா. புதுக்கோட்டை இப்படி பேர்லாம் என்ன வைக்கக்கூடாது. பிறக்கிற பிள்ளைக்கலாம். நீலகண்டே அது காலை பஸ்ஸு சூரக்குள்ளேருந்து மேலூர் போய் திரும்பிடும். நீலகண்டன் சீன் தாளம். சீன் வந்து கிருவானந்த வாரியார். தாளத்தை மட்டும் போடு. நான் பாடுற பாட்டுக்கு போடு. இங்கிட்டு வா. நல்லா நெல்லு. நக்கல் பண்ணாத. நீலகண்டா அப்போ நான் வாங்கி கொடுத்த மொச்ச பேர் கக்க சொல்லிடுவேன்டா. ஒரு அளவுதான் காட்டி கொடுத்து போறேன். ஊரில் கேரளாவுக்கு வெள்ளாட்டு முழுக்க ஏற்ற ரோடு வாக்க வந்திருக்காரு வண்டி வதிகமான். என் சித்தப்பந்தேன். உட்காரு பாய் உட்காரு. முண்டமா வரத்தாருன்னு சொன்னேன். உன்னையே என்ன புழுக்க வெள்ளையா இருக்குமா? பாட்டு பாட போறேன். அரைச்சு மலையழகா ஏன் அச்சு வள்ள பேச்சழகா என் அப்பனுக்கு சோறு கொண்டு ஆத்துமேடு தாண்டி போனே. இன்னைக்கு என்ன ஒண்ண போறானோ? போடு நீலகண்டா. பாட்டு தான் போடு. இந்த சிறைக்கு மவை உசுர உரிக்கி குடிச்ச அந்த முரணா நான் தொட்டா போதும் சொர்க்கலோகம் என்ன.
நீ என் காலில் ஓட்டு என் காலு புலந்தாலும் பரவாயில்ல, இந்த சோக்க சொல்லி கொடுத்தேன் மட்டும் பேரை சொல்லிட்டு போய். டேய் இங்கே வாடா பேப்பை மேனே, கொஞ்ச நேரத்தில் சுண்டி வரல வெட்ட தெரிஞ்சானாடா. இல்லை வேண்டாம், சொல்றது மட்டும் போடணும். இல்லை வேண்டாம், அந்த நகைச்சுவையெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு காலை திருவி விட்டு தலை முசுலாம் அத்து புரியும். போடு பாட. ஏதோ நான் சிட்டுக்குருவி கதையா சொல்றேன். ஏதோ முகம் என்ன பண்ண போறானோ, ஏதோ தாகம். ஐயா பஜனைக்கு போடுறவன்டா. அந்த பொங்கச்சுந்தா கந்தா கந்தா என்று சொல்லி கண்ணாடி வளையல் ஒரு முருகன் பஜனைக்கு போடுறவன். அதனை தொடர்ந்து இங்கே சீன் அமைத்துள்ள அன்பு உள்ளம் கிருவானந்த வாரியார் சீன் கம்பெனி SS கோட்டை உரிமை நாடகத்துறை அமைப்பாளர் K நாகேந்திரன். வாழ்த்துக்கள். ஆடல் அரசி அபிநய சுந்தரி சரியான ஒம்பளை, அதுக்கு தான் அப்பு வர்றார். நீங்கள் போய் பூஜை பண்ணுங்க, அந்த பிள்ளையை அனுப்பி விடுறேன் பால் கூட எடுக்க. கண்ணு தெரியாது, செகத்தில் எதுவும் கடிச்சு பிடிச்சாடா. ஏன்னா மருதமணிக்கு வலது கண்ணு தெரியாது. அவன் கம்பு கூட்டு நினச்சி அந்த பிள்ளையை தொட்டு மாடுகளில் தொட்டு விட்டான். ஐயா புரிஜியம் பார்த்துட்டு 2 அறை விட்டேன் தான் கண்ணு சிரிப்பு அழகி புன்னகை அரசி சூப்பர் சிமெண்ட்டும் கூட. ஆனால் அதில் எவனோ ஒரு 1.5 தட்டை எடுத்து கக்கூசை பூசியிருக்கேன். கண்டுபிடிக்கிறேன், சிமெண்ட்டை கலாவண்டவனை கண்டுபிடிக்கிறேன். இவர் ஆமாங்க, இவர் தாங்க, இவர் தான் மூஞ்சில சிமெண்ட் இருக்குவாரு, இவரே தான் முட்டி இருக்க மட்டையில. சிரிப்பு அழகி புன்னகை அரசி எவன் முட்டாடின்னு தெரியல. லீஸுக்கு எடுத்து வந்திருக்காரு SS கோட்டை நாகேந்திரன் வரவே மாட்டார். பின்னாடி உட்காந்துருக்க குசி விட்டுறாம பேப்பையாவே. இது ஒரு ஜோக்கே இல்லடா, ஏன்டா பிடிச்சிட்டு. புதுக்கோட்டை அவங்க ஊரா முணுன்னு இருக்கான். டேய் அதுவே அடுத்தே மொட்டாட்டிடா. இப்போ போய் அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா கலையெடுத்த ஒம்பளைக்கு வீங்கின மாதிரி உட்காந்துருப்பான். ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஜெயா அண்டாளு ஏன் அண்டாளு அண்ணா நகர அண்டாளு கோபாலு ஐசிஎம்ல எடுக்கிறான் அண்டாளு அது நம்மாளு மேலடா கோபாலு ஏ செஞ்சில காஞ்சனுக்கு தான் ஏ செஞ்சு வேண்ட மேல ஒரு கணக்கு தான். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஆட்டு செவரொட்டிய பாதியை அறுத்து உள்ளங்கோயில் வைத்து கொண்டு தொடர்ந்து நிர்வாணமாக வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனாருடைய அருள் பெற்றவன் ABC. அவன் மூத்திரத்தை குடி இந்த வாகனமே அப்படியா, அவனை தூக்கி போட்டு பின்னாடி ஆயிட்டுடா. ஏன் நீ நாடத்துக்கே வராதா, என் ஜோக்கெல்லாம் கெடுக்கிறான்டா. கோமியத்தை குடி சொல்லவே மாட்டேன்டா. மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். உண்மையிலேயே எங்க அண்ணே மருதமணிய நானும் அதிகமாக நேசிக்கிறது இளைஞர்கள் தான். உண்மையிலே எங்கள் 2 பேர்த்தையும் ஊரில் பெரிய ஆளுக்கு கூட்டம் போட்டு நாடகத்துக்கு வேணாம்னு சொன்னாலும் இளவட்டம் பூரா MKR மருதமணியை போட்டால் நாடகம் நடத்துன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. இந்த சத்தமும் இந்த கத்து மட்டும் குறைஞ்சிச்சுன்னா நானும் எங்கள் அண்ணனும் விறகு வெட்ட போயிடுவோம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது அருமையான ஸ்தாபனம் ஸ்ரீ வேலுமுருகன் சவுண்ட் சர்வீஸ், இருப்பிடம் சூரக்குடி. ஸ்ரீ வேலுமுருகன் வேல்முருகன் மை சட்டுமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா சூரக்குடி ஸ்ரீ வேலுமுருகன் மை சட்டு அதுக்கு வேல்முருகன் மை சட்டு சூரக்குடிமா சிங் சாக் சாக்
ஒலிக்குது ஓம் பெருமா. சிங் சாப் சாப் சாப். நீங்க வாழ்க வாழ்க ஸ்ரீ வேல்முருகன் மகிஷன். நீங்க வளர்க வளர்க ஸ்ரீ வேல்முருகன் மகிஷன். எவ்வளவு வாடினாலும் 10 ரூபா நகட்ட மாட்டியே. நீ வாழணும், நான் தெருவில் தெரியணும். நல்லா சொல்கிறதெல்லாம் பழிக்கும், நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் வரும்போது நீ கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் தெருவில் தெரியணும். வேறப்பட்ட இவனை வெளியே போக சொல்லுங்கள் சார். இவன் தான் சார் கணேஷ் போல ஓட்டுறேன், போலீஸுக்கு சொல்லவா? காட்டி கொடுத்துருவோண்டா. அவுட்ரு போது இன்னர் வைப்பா. நல்லா வச்சேன், கொள்ள கழிச்சு வந்துடுச்சு. அவன் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா குறைச்சிருவாங்க. எதில் விட்டு வாயில ஊர் கூட்டம் போட்டு வைக்கிற அளவுக்கு வந்துருச்சா? ஓகே ப்ரோ. அல்ல அவன் மடுவு அள்ளுதுடா. அவன் சிரிக்க சிரிக்க தலை மடுவு அள்ளுது வருது. எச்சப்பு மாடுவேன். வேலுமுறையை மைச்செடுக்கு ரொம்ப நன்றி. நாடக கலையரங்கம் அமைத்து கொடுத்தவர் TPR கிருஷ்ணன், அமராவதி குடும்பத்தார்கள், கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டால், கோயம்புத்தூர். நல்ல இதயத்துக்கு நன்றி. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சூரக்குடி கிராமத்தார்கள் நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உண்மையிலேயே கிருவானந்த வாரியோருடைய மாணவன். நல்ல மனது, நல்ல மனிதர், நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு தமிழனை நான் பார்க்கிறேன். நாடகத்தினுடைய அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர், காரைக்குடி இசை நாடக சங்க செயற்குழு உறுப்பினர், கிருவானந்த வாரியோருடைய மாணவன், நல்ல மனிதர், என்னுடைய அண்ணன் மூத்தவர் SS கோட்டை கே நாகேந்திரன் ராஜன் நடிகர் அவர்கள். எத்தனை வாரியா, சூப்பரியா, வாழ்த்துக்கள். இப்படி மூத்தவரை நான் அண்ணன் சொல்லுவது பெருமை அடைகிறேன். யாரையுமே மனது புண்படுத்துகிற மாதிரியோ அந்த வார்த்தைகளில் எதுவுமே பேச மாட்டார். அவ்வளோ ஒரு பணிவு, அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். எனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தியா? பழந்தேன் சாப்பிடுவேனா? நன்றி 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 ராஜேந்திரன் அண்ணே. தொடரட்டும் உங்களுடைய சேவை. அந்த நரேன், மேனேஜர் நரேன், இந்த பருப்பு எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டு புறாத்தையும் அன்பாளையத்துக்கு வாங்க, காசை கொடுத்துட்டு இங்கே வா, நீ உள்ளே வா, நான் வாங்கிக்கிறேன், இங்கே வா. எவ்வளோக்கு இருக்குடா? அதை தூக்கிட்டு போங்கடா உள்ள. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், எங்கள் வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழி. அம்மா பிறந்த ஊர். உலகத்திலே பெற்ற தாய்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளை. பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும், தன் மகனும் மகளோ எவ்வுயரம் போனாலும் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டி கண்ணீருடன் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாளையம் என்ன ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் கோடாங்கி, எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே நான் பிறந்தவனே மாட்டு வண்டி கட்டி 18ஆம் படியான் வாசலில் 30 சென்றதுக்கு அப்புறம் காலடியில் ஓட்டு வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள தமிழர்கள், எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகத்திலே என்னை தெரியுது. MK. இந்த பாசத்துக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் MKR கைமாறு செய்ய முடியாது. உங்கள் அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும் இருந்ததுனால தான் தொடர்ந்து 15 வயசில் நாடக உலகத்துக்கு வந்தவன் இந்த MKR. நாடக உலகத்தில் நான் வரும்போது வறுமையான குடும்பம் எங்கள் குடும்பம். அதுக்கப்புறம் நாடக உலகத்திலே நான் நடித்து இந்த மக்கள் கொடுத்த இந்த பணத்தெல்லாம் வைத்து தான் இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேர் இல்லாமல் MKR இல்லை. உங்கள் அத்தனை பேர் பாதத்தை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இந்த படத்தளபதி அம்மனோட அருளோடும்
இங்க இருக்கக்கூடிய ஐயனாருடைய அருளோடு நீங்க எல்லோருமே நூறா வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்கும் விதமாக மூணா சூரக்குடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்கப்பூ. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. துண்டு இல்லையா என்னடா பொறுமசாமி ஏவாயி அவசாரி வாயிடா பேசாம இருக்கடா. இங்கே எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றப்படுகிறது. உடம்பு தெலுங்கு தெலுங்குன்னு இருக்கு. தம்பி சூத்தரிச்சு இன்னும் கோயிலுக்கு கூட எடுத்து வந்து போட்டு நீ அமைக்கி விட்டு போ. போதுமாண்டா அதுங்க அண்ணன் தான் அது. அவ்வளோதானா? ஏய் இவங்க 4 பேர் என்னப்பா கிளியாஞ்சட்டி விற்க வந்தவங்களா? அவ்வளோதான். அவங்களும் நாடக நடிகர் தாப்பா. ஆனால் உங்களை பார்த்தா பூராமே இரும்பு வளர்க்குற மாதிரியே இருந்திருக்கு. அவன் மூஞ்சியை பார்த்தாலே மிருதம். நீ கரெக்டாக நீ சமுசா மடிக்கிற மாதிரியே இருக்க. குணத்தை மாற்று அண்ணே. சூம்புரியா இங்கே ஆறுமணித்து கொண்டு பெருங்கோட்டை பிறைத்தனி பையன் மகன் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த அவர் தான் மிருதங்கா. இங்கே வருவ லாவிட்டு அவன் ஊது ஊற்றி வைக்கிறவன். ஆல்ரவுண்டு தம்பி ஏகே அருள் சேர்த்து இன்னொரு துண்டு போடுங்க. அம்பலார் ஐயா முண்டமாக குளிக்கிறான் ஊரில். பொம்பளை உரம் விளக்க மாத்திட்டு அடிச்சு நீங்களும் அதே மாதிரி தான் குளிப்பீங்களா? என்னது அவர் சிரிச்சாரடா. அதனால தாளம் நீளமா அங்கிட்டு போய் கண்டேன். அவனை கொண்டேன். தண்ணியை போட்டிருக்கேன். அதனாலதான் ஈரத்தில் உட்காந்துருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன்டா. எங்க நகண்டு உட்காரேன் பாரு. எவனாவது 5-6 பருப்பு 1 மணி நேரம் திம்பானாடா. என்ன தாளம் நீலகண்ட எப்படி ஆயிட்டாப்பிலையே அவர் இல்லையா? இங்க இருக்கியா? நாடகத்தினுடைய அமைப்பாளர் கிருவானந்த வாரியாருடைய சிசியன் எனது அன்பு அண்ணன் மதிப்பு மரியாதைக்குரிய எஸ்எஸ் கோட்டை கண்டெடுத்த தங்கம் கே நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கைதட்டலாம் எல்லாருமே. நல்ல மனிதர். தம்பி அண்ணன் அவர் போட்டாடுறா. 20 ஓட்டை அடிப்பேன். காலையில் 1 அமுக்குறேன் அனுப்புவேன். தலைவன் என்ன கொல்ல பார்க்குறான்டா அவன். ஆமாம் நான் பெரிய பிரசிடண்ட்டு. தலைவான் போயிட்டு வரேன். நன்றி. பொம்பளை பிள்ளை வரட்டும். போய் அந்த பொம்பளை பிள்ளையும் அந்த சூம்ப காலையும் கூப்பிட்டு வரேன். ரங்கநாதன் காந்திமதி குடும்பத்தார் சார்பாக என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி உங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய நாடக கலையா இருந்தாலும் நாடக கலையில் உள்ள நடிப்பெல்லாம் வீணாக்காமல் தன்னுடைய குடும்பமும் நாடக குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தூர் அருகாமுள்ள கீழ குடும்பம் கணிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். உன்னுடைய சேவை தொடரட்டும். அண்ணன் போயிட்டு வரேன். டீ ஆறி இருக்கும்டா. மாதவன் நினைவாக மண்ணை சுப்பு பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை பறக்க விட்ட எம்மானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி. ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி. ஏ
தப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு ராமருக்கு பிரதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தையில் சொன்னவன்டா அரிச்சந்திர போல நான் இருந்தவன்டா அதான் பொழைக்கும் கற்பு உண்டுன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலைகீழாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலைகீழாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு கனியனே வீடு வாசல் தோட்டம் துறவு அத்தனையும் ரெண்டு இல்ல நாலு கூட வச்சுக்கடா மனைவி என்ற ஒண்ணு மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தியோட நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்டம்மா புள்ள அதனால நிக்கி ரெண்டா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்டம்மா புள்ள அதனால நிக்கி ரெண்டா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் அண்ணனே 5 நிமிஷம்னே குடும்பமே க்ளோஸ்னே 5 நிமிஷத்தை வர விட்ட நிதானத்தை 5 நிமிஷத்தை வர விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 அப்பா குறைக்காதடா அவுட்டு போடுறா ஏடா உண்ற தம்பி இன்னொரு எதுப்பா உங்க பாரதை கேட்கலடா ஏ கருவண்டு சிரிக்காம ஏத்தி வை மொழி மட்டும்தான் பெருசா தெரியுது பயமா இருக்கு கருப்பழகன் இல்லையா ஆமாம்மா ரொம்ப அழகு ஆமா ஆமா அப்படியாவது சொல்லி ஏத்தி வைக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் முதல் உங்க எல்லாரும் வணக்கம் அடாத மழை பெய்தாமல் விடாமல் இங்க நாடகம் நடக்கும் நான் தான் உளறேன்னா உளற மாதிரி கேக்குதா கேக்குதா சரி உங்க 4 பேருக்கு வணக்கங்க வணக்கம் ஏனுங்க அங்க இருக்க சொன்னோம்னா பேசுறவங்க நேரம் ஆயிரும் வசனத்தை சொல்றாரு ஏனுங்க வணக்கங்க நல்லா இருக்கீங்களா வர வர உங்களை பார்த்து பார்த்து நான் இழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஏன்னு தெரியல என்னது உங்களை பார்த்து பார்த்து நான் இழைச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன காரணம் தான் தெரியல சரி வந்தமா ஆடுதப்படமா